ആദ്യമായിട്ട് നമ്മുടെ തളപതി വിജയുടെ മാസ്റ്റർ എന്ന സിനിമയിലെ വിജയുടെ പ്രേമം സിനിമയുടെ കഥ പറയുന്ന ഒരു സീക്വൻസ് ഉണ്ട്. ആ ഡയലോഗ് നമുക്കൊന്ന് കേട്ടു പോകാം. அப்படின்னா காலேஜில் படிச்சு நின்றேன்டா, ஃபைனல் இயர்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே காலேஜில் புதுசாக ஒரு டீச்சர் ஒருத்தர் வந்தாங்க. அவங்க பேர் தான் மலர். அக்கா மக்கா அப்படி ஒரு லவ்டா. அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. படிச்செல்லாம் மறந்துட்டா. நான் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியல. நான் லவ் பண்ண கூட எல்லாம் மறந்துட்டா. அவ கல்யாணத்துக்கு போய் நானே என் கையால போகியெல்லாம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுடா. അടുത്തത് നമ്മുടെ ബിഗിൽ എന്ന സിനിമയില് റായപ്പൻ എന്ന ക്യാരക്ടറിന്റെ ഡയലോഗ്. பிகிலு நம்ம ஏரியாவில் பள்ளிக்கூடம் வந்த பிள்ளைங்கெல்லாம் மாறிடுவாமாங்கோ. கோவில் கட்டணும், சர்ச் கட்டணும். உன்னை நடுகலையே, நீ இந்த பண தொகை இந்த பிள்ளை கையில் கொடுத்த பாரு, இப்போ மாற ஆரம்பிச்சிட்டு எல்லாமே. கத்தியோட வீட்டில் சுத்தின பயலுங்க போட எவ்வளோ பள்ளிங்க அவ்வளோ பிள்ளைங்களா இருக்கலாம்ல. சண்டைகள்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லை மைக்கிள். டூர்னமெண்ட் மேட்ச் பிள்ளைங்கள ஒரே பிஸி. இதெல்லாம் யாரால? ராயபனாலையா? மைக்கிளாலையா? ஏன் பிள்ளைல திறமசாலியாக விளையாடணும் அத்தனை பிள்ளைங்க பேர் நாளை காலையில் உன் லிஸ்டில் இருக்கணும். இல்லைன்னு வை, இந்த பத்திரம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கும். ஷர்மா, உன் வேலை மட்டும் போடுன்னு விளையாட்டா எடுத்துடாத, உன்னை வேற லெவல்ல வச்சு செய்வேன். வாய் சிவடி போ. അടുത്തത് നമ്മുടെ താങ്ക് യു തിരുപ്പാച്ചി എന്ന് പറഞ്ഞ സിനിമയിൽ ഒരു ഫാസ്റ്റ് ഡയലോഗ് ഉണ്ട്. நீ ஆளை வெட்டத்துக்கு தான் அருவாளை தூக்குவே, நான் மாங்காய் வெட்டுறதுக்கு, மரத்தை வெட்டுறதுக்கு, தேங்காய் வெட்டுறதுக்கு, தென்னை வெட்டுறதுக்கு, விறகு வெட்டுறதுக்கு, வெங்காயம் வெட்டுறதுக்கு, இளநி வெட்டுறதுக்கு, டொங்கு வெட்டுறதுக்கு, பங்கு வெட்டுறதுக்கு, காலை வெட்டுறதுக்கு, கோழியை வெட்டுறதுக்கு தூக்கின அருவாள்டா இது. நான் வெறுங்கையில் அலைஞ்சது தவிர அருவாளை தூக்கி அலைஞ்சது தாண்டா அதிகம். அந்த ஆண்டவனுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்ட. இது ஊர் வளம் உள்ள கிரி வளம்.